அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சுவாதி மாலிவால் அப்படின்னோடனே அப்படியே மூஞ்செல்லாம் வெளியே போயிடுச்சுங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? நடந்தது நடக்கல இல்லைங்க, அவங்க பொய் சொல்றாங்க, அப்படியா சொல்ல வேண்டியது தானே? இதே பாஜகல இந்த மாதிரி அவங்க மகளிர் ஆணையத்தில் பதவியில் இருந்திருக்காங்க, ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. அப்படி யாருக்காவது ஒருவருக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை வேற கட்சியை சேர்ந்தவங்களோ பதவியில் இருக்கவங்களோ இல்லாதவங்களோ ஒரு விஷயம் பாஜக அலுவலகத்தில் நடந்ததுன்னா இந்நேரம் இந்த புள்ளி கூட்டணி இருக்கவங்களாம் என்ன ஒரு கோஷம் போட்டிருப்பாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா பினராயி விஜயனும் ஸ்டாலினும் கை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்ன மட்டும் பிடிக்கிறீங்க, அவரையும் சேர்த்து பிடிங்க. இன்னும் 2 பேர் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேரையும் ரெஃபர் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த நியூட்ரல் வாக்காளர்களை இழக்க போகுது. ஸோ அவங்க ஒரு 25 வந்தாலே பெரிய விஷயம். பர்சன்ட் நான் சொல்கிறது சீட்டு கிடையாது. அதே மாதிரி திமுக ஒரு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிற தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிகரன். ஆம் ஆத்மி கட்சி சுவாதி மாலிவால் எம்பி அரவிந்த் கெஜ்ரிவால் பார்க்க போகும்போது தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் எதற்காக நடந்திருக்கு சார்? அதாவது ஹரிகரன், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆப்பு கட்சியில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அதை முழுமையாக நம்ம எதுவுமே நம்பிட முடியாதுங்க. அதில் பல ட்விஸ்ட் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், அந்த நாடகம்னு கூட சொல்லுவாங்க, நிறைய இருக்கும். அதனால் அவங்க சொன்னாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் சுவாதி மாலிவால் ஏதோ கோபமாக பேசுறதுன்றதை மட்டும் கிடைக்குது. பட்டு சிசிடிவின்னா இது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆச்சா, அதுக்கு முந்தி பிந்தி அதெல்லாம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அண்டு முதல்ல இந்த தகவல் அவங்க சிஎம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்றாங்க. 2 தடவை ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படின்னாங்க. பட் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா தான் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. ரைட்டா? அண்டு இந்த நியூஸ் வெளில வந்த உடனேயே முதல்ல ஆப்பு கட்சியெல்லாம் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இது பிஜேபியோட சரி, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னாங்க. பட்டு சஞ்சய் சிங் அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது, அது முதலமைச்சர் கவனத்திற்கு போயிருக்கு, அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட அட்மிஷன். ரைட்டா? அவங்க சுவாதி மாலிவால் சொன்னது நிஜம் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இதை பற்றி ஒன்றுமே பேசலை? இங்கேருந்து யூபி அங்கே அவங்களுக்கு ஒன்றுமே சப்போர்ட் கிடையாது, அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறாரு, அகிலேஷ் உட்காந்து நிற்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சுவாதி மாலிவால் அப்படின்னோடனே அப்படியே மூஞ்செல்லாம் வெளியே போயிடுச்சுங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? நடந்தது நடக்கலை இல்லைங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, அப்படியா சொல்ல வேண்டியது தானே? இவர் எல்லாரையும் அப்படி தானே சொல்லி நிற்கிறாரு. அட்லீஸ்ட் இப்படி சொல்ல வேண்டியது தானே, பாஜக சதி சொல்லியிருக்கலாம்ல. இந்த பாருங்க, என்னை ஜெயிலில் போட்டாங்க, நான் பெயில் வாங்கிட்டு வந்துட்டேன், பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன், ஸோ இதனால் பாஜக தோக்க போகுது, ஸோ அதுக்காக வேண்டி என் மேலே இப்படி ஒரு சதி பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? ஏன்னா அவர் கட்சியை சார்ந்த சஞ்சய் சிங்கே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத ஒத்துனுக்கிறார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இவர் சொல்றாரு மோடி இல்லை அமித்ஷா தான் வருவார், இந்த பக்கம் யோகி இல்லை இன்னொருத்தர் தான் வருவார், அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிற கட்சியில் இவரே தலைவர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் அவர் வாயை திறக்காமல் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம்லாம் அங்கே போயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் பாஜக இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகலை பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ யார் என்ன மாதிரி மாறுவாங்கன்னு தெரியாது ஆப்பு கட்சியில். நாம் எதுக்கு இது ஒரு ட்ராப்பாக இருந்தால் இதில் போய் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பாருங்கள், ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது சரியா? அந்த ஆப்பு கட்சியில் சஞ்சய் சிங்கே இது மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அந்த அளவுக்கு அடித்தாங்களா இல்லையோ, ஏதோ ஒரு தகராறு நடந்துருக்குன்னு அளவில் ஒத்துன்ருக்காரு சரியா? இதே பாஜகவில் இந்த மாதிரி அவங்க மகளிர் ஆணையத்தில் பதவியில் இருந்திருக்காங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. அப்படி யாருக்காவது ஒருவருக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை வேறு கட்சியை சேர்ந்தவங்களோ பதவியில் இருக்கவங்களோ இல்லாதவங்களோ ஒரு விஷயம் பாஜக அலுவலகத்தில் நடந்ததுன்னா இந்நேரம் இந்த புள்ளி கூட்டணி இருக்கவங்களாம் என்ன ஒரு கோஷம் போட்டிருப்பாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. பிரியங்கா வத்ரா என்னன்றாங்க, அது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்கன்றாங்க. அந்த ஜீரோ லாஸ் தியரி கபில் சிபல் என்ன சொல்கிறாரு, அது உட்கட்சி பிரச்சனைன்றாரு. அகிலேஷ் உட்காந்து இதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்குதுங்க, இதை போய் பேசி நிற்கிறீங்க அப்படின்றாரு.
அப்போ ஒரு பெண் வந்து என்னை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. இவங்க தான் வந்து பெண்களுக்காக போராடுபவர்களாம். என்ன வேஷம் பார்த்தீங்களா? அதுதான் நான் சொன்னேன். இந்த ஆப்பு கட்சி, இந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடகம் போடுறதுல, ரெட்டை வேஷம் போடுறதுல உலக நாயகன் கூட தோத்து போயிடுவாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தசாவதாரத்துக்கு மேலே இவங்க ரோல் பண்ணுவாங்க. சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டது உட்கட்சி விவகாரமா இல்லை குடும்ப விவகாரமா? முதல்ல அந்த தாக்கப்பட்டது அப்படின்றதே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஹரிகரன். நான் சொன்னல, அவங்கெல்லாம் வந்து எப்போ எந்த மாதிரி ட்விஸ்ட்டு எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்துக்கு நான் எதுவும் பதில் சொல்லதா இல்லை. முதல்ல அந்த அடிக்கப்பட்டார் தாக்கப்பட்டார் அப்படின்றது ப்ரூவ் ஆகட்டும். அப்புறமா அது என்ன கேஸ்ன்னு அஷ்டாங்க அப்படின்னு ப்ரூவ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்போ பிஏ வந்து விசாரிப்பாங்க, எதுக்கே ஆட்சி அப்படின்னு. சிஎம் இருந்தாருன்னு சொல்கிறாங்க, அப்போ அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அவர் வந்து இணையாது நீங்கள் இதை விடுங்க, ரோட்டில் யாரோ ஒருத்தன் குடிகாரன் யாரையோ வந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம்? இணையாது பொம்பளை போய் கை நீட்டி அடிச்சுன்னு இருக்கிறேன் கேட்பமா மாட்டோமா? அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதை தட்டி கேட்டிருக்க வேணாமா? அவரே வந்து அப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அவரே முதல்ல இது பாருங்க, ஒரு முதல்ல கூப்பிட்டு போங்க பாருங்க, ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சுக்கிறாரு சொல்லமா வேணாமா? ஏன் சொல்லலை? அதனால் இதில் வந்து விசாரணை முழுசாக நடக்கணும். அது வரைக்கும் எல்லாரும் வந்து அப்படி டகால்ட்டி அடிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உண்மை வெளில வரும். அது கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன் ஹரி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில், அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் இடிக்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காரு. எதனால இப்படி சொல்றாரு சார்? அதாவதுங்க, இந்த ராமர் கோவில் அந்த இடத்துல கட்டுவது அப்படின்றது வந்து காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அண்டு அது வந்து கட்சி சார்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது, சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அவங்க வந்து நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துல வேறு எதையோ கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அண்டு காங்கிரஸ் அவங்க வந்து கட்டுவதற்கு எதிர்ப்பு. அப்போது மேபி அவங்க வந்து இது மாதிரி பண்ணலான்னு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இது. பட்டு அதை வந்து யாராலையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சின்றது இந்தியாவில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இவங்க வந்து சொல்லலையா, இவர் வந்து அரசியல் சட்டத்தை ஏமாற்றி போடுவார், அதுக்கப்புறம் எலெக்ஷனே இருக்காது அப்படின்னு இவங்க சொல்லலையா? எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க? சொல்ல போனால் எலெக்ஷன் இல்லாமல் பண்ணது இதே காங்கிரஸ் எமர்ஜென்சி காலகட்டத்தில். அரசியல் சட்டத்தை மாற்றினதுன்னா இது வரைக்கும் எத்தனை தடவை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துக்கிறாங்க காங்கிரஸ். இவங்க மற்றவங்களை சொல்கிறாங்க. அப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லும்போது அவர் சொன்னார்னா அதை நீங்கள் வாங்கி கட்டிங்கன்னா அவனை வேற ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளும் மாஃபியாக்களும் ஊக்குவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. யார் அந்த குற்றவாளிகள், யார் அந்த மாஃபியாக்கள்? அதாவதுங்க, உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அந்த வழக்கு எத்தனை வருஷமாக நடந்தது தெரியுமா? சமீபத்தில் தான் வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்டு உத்தரப்பிரதேசம் அந்த மாஃபியா அப்படின்றது வந்து யோகி அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது. கடத்திட்டு போயிடுவாங்க, நில அபகரிப்பு, அதுக்கப்புறம் அந்த பாலியல் வன்முறை அண்டு பட்டியல் இனத்துவத்திற்கு எதிரான வன்முறை, இதெல்லாம் வந்து நிறைய நடந்து கொண்டிருந்த ஒரு மாநிலமாக ஊபி இருந்தது. ஆனால் யோகி அவர்கள் வந்த பிறகு என்ன பண்ணார், சட்டம் ஒழுங்கு அப்படின்றதுல ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் அஜெண்டாங்க, அதை பார்த்துட்ருக்காரு. அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றதுல அவர் ரொம்பவே அக்கறையாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து காமெடி மாதிரி தோணும். அங்கே பார்த்தீங்கன்னா சில இந்த நம்ம இந்த என்ன சொல்கிறது, இந்த கேடி ரவுடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கேஸ் இருக்கும். நிறைய பேர் தலைமறைவாக இருந்தவங்க யோகி ஆட்சிக்கு முன்னாடி பவர்ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க. அவர் வந்த பிறகு தலைமறைவாக போயிட்டாங்க. அண்டு என்கவுண்டர் அப்படின்றது நிறைய நடந்திருக்கின்றது. அதாவது இந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸை பிடிக்க போகும்போது அவங்க வந்து தப்பிக்க பார்ப்பது, இல்லை வந்து ஏதாவது குத்துவது கத்துவது, அந்த மாதிரி என்கவுண்டர் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அட்டை கட்டிங்கன்னு நான் சரண்டர் ஆக போகிறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்கோ அப்படின்னு இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் வந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம். இனிமே வந்து இங்கே நம்ம தாதாகிரி பண்ண முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரி மாஃபியா அப்படின்ட்டு சுத்த முடியாது, முன்ன மாதிரி இந்த கடத்தல் கொள்ளை இதெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் தானாக முன் வந்து சரண்டர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஊபியில். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தை எடுத்து பாருங்கள்,
அப்படியே நம்ம அந்த இந்தி படத்தில் வில்லன் பார்ப்போம் பாருங்க, அதெல்லாம் நிஜமாக அப்படியே நடந்தது அங்கே. ஆனால் இப்போ அங்கே நடக்கலை. ஸோ அதெல்லாம் காங்கிரஸ் சமாஜ்வாடி அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தானே. அப்போ அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? இவங்க ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் இவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சட்டம் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா ஃபேக்சுவலாக பேசுகிறார் பிரதமர் அவர்கள். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக சமாஜ்வாடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை நிச்சயமாக திரும்பி வரும் ஹரிஹரன், அதில் சந்தேகமே கிடையாது. இந்தி கூட்டணியில் பல தலைவர் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் பிரதமர் ஆட்சிக்கு வந்தால், அதாவது மோடி ஆட்சிக்கு வந்தால் பினராயி விஜயனும் ஸ்டாலினும் கை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பல தலைவர்களும் ஏன் இவங்களை 2 பேரும் குறிப்பிட்டு சொல்லணும்? அதாவது இங்கே 2021 சட்டமன்ற தேர்தல் போதுன்னு நினைக்கிறேன், உலக நாயகனுக்கு பிரச்சாரம் பண்ணார்ல, அப்போ வந்து திமுக அதிமுக 2 பேர்த்தையும் வந்து குறை சொல்லிட்டு போனார் இவர். இன்றைக்கி அவங்களோடைய கூட்டணியில் இருக்காங்க. சரி, எதுக்கு நான் மட்டும் இருக்கணும், இன்னும் 2 பேரும் வாங்க அப்படின்னு நினச்சி சொன்னாரோ என்னவோ தெரியல. அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன் என்ன மட்டும் பிடிக்கிறீங்க, அவரையும் சேர்த்து பிடிங்க. இன்னும் 2 பேரை கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க பேரையும் ரெஃபர் பண்ணியிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாமா சார் இது? ஆமாம், நான் மட்டும் என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கமாக தான் நான் பார்க்குறேன் நான். மற்றபடி இது வந்து சட்டம் தன் கடமையை செய்கின்றது, அவ்வளோதான். இவரை வந்து அதுவே பாருங்கள், மனிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், இல்லை சத்யேந்திர ஜெயினாக இருக்கட்டும், வெவ்வேறு புகார்களில் அவங்கெல்லாம் கைது செய்யப்படுகின்றார்கள். இவருக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்க, எத்தனை சம்மன் அனுப்பினாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறார். இது என்ன இதுக்காக கூப்பிட்றீங்க, இது எது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இதெல்லாம் தெரியாமல் நான் வரமாட்டேன், இப்படியே பதில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன், இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போகிறேன், இப்படியே ஒரு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தாங்க அவர். ஸோ எடுத்தங்க விழுத்தெல்லாம் நடக்கலை. ரொம்ப வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கேட்குறாங்க, ஏன் இவரை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஹேமந்த் சோரன் அவர்கள் கூட தான் அது மாதிரி தான் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அவருக்கும் எத்தனை சம்மன் அனுப்பிச்சாங்க, அவரும் போகல. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே 2 தண்டவாளங்கள் மாதிரி ஒன்றா போய் நிற்குது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில், இவருக்கு பெயில் இல்லை. ரைட், அது வேறு கேஸ், இது வேறு கேஸ் அப்படின்னு வச்சுக்காங்க. ஃபேக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு வழக்கம் இல்லையா? இவரும் சிஎம், அவரும் சிஎம், இவருக்கும் நிறைய சம்மன், இவருக்கும் நிறைய சம்மன், இவரும் ஆஜராகலை, அவரும் ஆஜராகலை, இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன இது லிக்கர் கேஸு, அது வேறு கேஸு, ரைட்டா? ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் வேறு, அதனால் அவருக்கு பெயில் கொடுக்கல, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைவர் பதவியில் நீக்கப்படலாம்னு சொல்லிடுறீங்களா, அது என்ன காரணம் சார்? அதாவதுங்க, இந்த ஆப்பு கட்சி அப்படின்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரலாக எவால்வ் ஆன ஒரு கட்சியாக நான் பார்க்கல. என்ன கேட்டிங்கன்னா, அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்தார், இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அது எல்லாம் மாறி போனது. சட்டம் ஒழுங்கு, அந்த நிர்பயா விஷயம், இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக பண்ணி ஷீலா தீட்சித் அப்போ சிஎம்மாக இருக்காங்க, அவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டம்லாம் பண்ணி ஆட்சிக்கு வராங்க. தடவை வரும்போது மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸ் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில நாட்கள்லேயே வந்து ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வராரு. அந்த 2வது எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஓட் பேங்க்ன்றது ரொம்ப சரிந்து விடுகின்றது, அது ஆப்பு பக்கம் போயிடுது அப்படின்றத பார்க்குறோம். பட் பாஜக ஓட் பேங்க் அப்படியே இன்டாக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் பகுஜன் சமாஜ் கட்சி ஓட்டையும் வந்து ஆப்பு கட்சி இழுத்து விட்டது, அவங்களும் வந்து நிறைய லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஆகட்டும், முதல்ல இவர் சொன்னதே அந்த லோக்பால் வந்தவுடனே நாங்கள் இப்போ அப்படி இப்படின்னாரு. ஆரம்ப காலகட்டத்தில் கூட இருந்த எத்தனை பேர் இன்றைக்கி கட்சியை விட்டு வெளில தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இப்போ அந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் முதல்ல ஒன்றா இருந்தாங்க, பிரசாந்த் பூஷன் அவங்கெல்லாம். இன்றைக்கி அவரு இங்கே கட்சியில் இல்லை. யோகேந்திர யாதவ் அவர் கட்சியில் இல்லை. இது மாதிரி இன்னும் நிறைய பேர், ஷாசியா இல்மி, அப்புறம் ஒரு குமார் விஸ்வாஸ், அவர் வந்து ஏதோ கவிஞர் சம்திங் நினைக்கிறேன், அவரும் இன்றைக்கி இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் கூட இருந்த பெரிய தலைகளெல்லாம் வெளில வந்துட்டாங்க. ஸோ அதே கதினால இவருக்கும் வரலாம் இல்லையா? அப்போது இவங்களை தள்ளிட்டு வேற ஒருத்தர் தலைமை பதவிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன. மறுபடியும் மோடி பதவிக்கு வந்து இவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்ஸ் கன்விக்டட் அப்படின்னா பதவி கிடையாதுங்க. அப்போ யாராவது ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக வந்தானோல்ல. ஸோ இதையெல்லாம் எதிர்பார்த்து தானோ என்னவோ தெரியல, அவர் வந்து அவர் மனைவியை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாம் வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் கட்சியில் இருக்க மற்றவங்களாம் ஒத்துப்பாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அறிகிறேன், நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. ஜூன் 4க்கு பிறகு தான் வந்து இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஜூன் 4ல் பாஜக தேசிய அளவில் 400 இடங்களை கைப்பற்றும்னு சொல்லிட்டு அமித்ஷா நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராரு. இவங்க காங்கிரஸ் சைட்லேருந்து பிஜேபி 200 இடத்துல கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னார். கடந்த இதில் மல்லிகார்ஜுன கார்கேவும் சொன்னார். இது என்னதான் சார் இதில் நடக்க போகுது? நீங்கள் வந்து இப்போ 2 டீம் வச்சுக்காங்க, ஐபிஎல் ஆடுது அப்படின்னா இந்த கேப்டன் வந்து நாங்கள் வந்து 200 அடிப்போம், இல்லை 250 அடிப்போம். ஏன்னா இப்போ 300 அடிக்கலாம்னு சொன்னால் கூட நம்ப வேண்டியதாகுது. அப்படி தான் அடின்னு கீச்சு நிற்கிறாங்க. ரைட்டா? ஏன்னா 270 சர்வசாதாரணமாக போயிடுச்சுங்க ஐபிஎல்ல. ரைட்டா? ஒரு காலத்தில் ஒன் டே மேட்ச்சில் இது எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்போது எதிர் டீம் என்ன சொல்லணும், இவங்க 270 அடிப்போம்னு சொன்னால் நாங்கள் 271 அடிப்போம் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து 100 தான் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன? சரி, இன்றைக்கி வந்து பாஜக 200 தாண்டாதுன்னு சொல்கிறீங்க. ஏங்க அதை இப்படி சொல்லிட்டு போங்களேன். நாங்கள் 400 ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் அவங்களால சொல்ல முடியல? 300 ஜெயிப்போம் நாங்கள் அப்படின்னு கூட என் புள்ளி கூட்டணியில் சொல்ல முடியல. அதை ஏன் சொல்ல மாட்டாங்க சார்? அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இது என்னங்க கேள்வி இது? சொன்னால் ஜனங்க சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு கவலையாக கூட இருக்கலாம். அதனால் கூட அது சொல்லாமல் இருக்கலாம். அவங்க ஏன் 200 தாண்ட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? நாங்கள் 300 ஜெயிக்க போகிறோம்னு தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் வரமாட்டுது? அவங்களுக்கே வந்து உள்ளே ஏதோ தடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா இப்படியெல்லாம் சொல்லாமா, ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு மனசாட்சி தடுக்குது போல இருக்குது. ஸோ அதனால் அவங்க 400 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் சரி, ஜூன் 4க்கு அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். 400 ஜெயிக்கலை, ஒரு 350 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லலாம், இது பாஜகவுக்கு பெரிய தோல்வி, இது மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், 400 ஜெயிப்பானாங்க, 350 தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் வந்து இது பெரிய தோல்வி, இதனால் ஆக மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படி கூட சொல்லலாம். 350 கைப்பற்றிட்டாங்களா? இவங்க எத்தனை சீட்டை ஜெயிப்பாங்க சார்? அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. 400 ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் 350 தான் ஜெயிச்சிக்கிறீங்க. ஸோ இது மோடிக்கான தோல்வி, ஆக மோடி ராஜினாமா செய்ய வேண்டும். நல்லா இருக்குல்ல? காப்பி ரைட்லாம் இல்லை, யார் ஒன்றா கிளைம் பண்ணிக்கங்க. ஜூன் 4க்கு அப்புறம் யார் ஒன்றா இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் சார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக நட்சத்திர வேட்பாளர்கள் களங்காணக்கூடிய தொகுதிகள், இங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இந்த நியூட்ரல் வாக்காளர்களை இழக்கப் போகின்றது. ஸோ அவங்க வந்து ஒரு 25 வந்தாலே பெரிய விஷயம். பர்சன்ட் நான் சொல்கிறது, சீட்டு கிடையாது. அதே மாதிரி திமுக வந்து ஒரு 35+% வரலாம். ஒரு சில தொகுதிகளில் பாஜக வந்து எந்த அளவுக்கு இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை கவர்ந்து கொண்டு வருகின்றது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த வெற்றி தோல்வி அப்படின்றது இருக்கும். இதில் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றது வந்து இந்த தடவை அதிமுக பாஜக அப்படின்னு ஸ்பிளிட் ஆகுதுங்க, அது நல்லா தெரியுது. அண்ட் அதில் நியூட்ரல் வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் பாஜக பக்கம் போகிறாங்க. பட் அதிமுகவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 20+ அப்படின்ற ஒரு பேஸில் இருக்காங்க, அவங்களுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ். பாஜகவுக்கு அந்த கோர் ஓட்டர்ஸ் அப்படின்றது கம்மி, இப்போ வருகின்ற ஓட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த முடிவு வரலாம். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை, ஐ எம் நாட் ரெடி. ஹரிகரன், நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிபலிக்க மிக்க நன்றி சார். நன்றி ஹரிகரன்.